ஏண்ட புள்ளேல், அப்படி வளர்க்கப்பட்ட ஏண்ட புள்ளேல் ரமலானுடைய மாதம் வந்து அவங்க குரான மனனம் செஞ்சிட்டாங்க. ரமலானுடைய காலம் வந்தா போதும் வீட்டு வேலைகளை செய்யறதோட 15-14 ஜுசுக்கள் ஒரு நாளைக்கு ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு அரை குரான் ஓதுவாங்க. 2 நாள்ல ஒரு குரான் முடிஞ்சு 30 நோம்புக்கு 15 குரான் முடிஞ்சு என்ற புள்ளையில அப்படி வளர்க்கப்பட்டவங்க. என்ற மூத்த மகள் சுஜூத்ல வஃபாத் ஆகிட்டான். அந்த 2வது மகள் கடைசி சக்கராத் இருக்கும் போது கணவனை கூப்பிட்டாங்க. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலை கணவனை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எனக்கு பக்கத்துல கொஞ்சம் யாசீன் ஓதுங்களே. அவர் யாசீன் ஓதி கொண்டிருக்கிறார். சலாம் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களைய பார்த்து சலாம் சொல்லுவான் என்ற ஆயத்தை ஜோரா வேகமா 3 தடவை ஓதப்போல என்னுடைய 2வது மகள் ஷாக்கிராவும் வஃபாத் ஆகிட்டார். எவ்வளவு அழகான மையத்துகள்! அல்லாஹ் ஏன் மௌத் அழகாக்கினான் என்றா அவங்களோட வாழ்க்கை அழகாக இருந்துச்சு. அந்த வாழ்க்கை அழகாகிறதுக்கு காரணம் என்ன? அந்த பெண்களுடைய தியாகம். அந்த பெண் தாய் அழகான முறையில வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. புள்ளல் கிட்ட இந்த தீனுடைய சூழல் வந்துச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல அந்த பெண்கள் வானத்தில் உள்ள மலக்குமார்களை வீட்டுக்குள்ள இறக்கக்கூடிய பெண்களாக இருந்தாங்க. ஒரு காலம் இருந்துச்சு. பாத்திமா, சுமையா, ஹதீஜா, ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களோட கிராக்களை கேட்கறதுக்காக வேண்டி வானத்தில் உள்ள மலக்குமார்கள் கீழே இறங்குவாங்க. புகாரில ஹதீஸ் வருவது, ஒரு சாபி வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் தொழுது கொண்டிருந்தேன் தஹஜ்ஜுத். அந்த நேரத்தில் என் தலைக்கு மேல ஒரு மேகம் வந்துச்சு. குதிரவும் சத்தம் போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு ஓதுறது நிப்பாட்டினோடனே அந்த மேகமும் பேத்துட்டு குதிரையோட சத்தமும் இல்லாம பேத்துட்டு, அது என்ன யார சொல்லலாம் சொன்னாங்க, உங்களோட ஓதலை கேட்கறதுக்கு வானத்தில் உள்ள மலக்குமார்கள் இறங்கியிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிதாப்ல வந்திருக்குது. எவ்வளவு பக்குவம் என்றா, தக்பீரை கெட்டினா சலாம் கொடுக்க காட்டி அழுந்து கொண்டே இருப்பான். அந்த அளவுக்கு தொழுகையில ஒரு பக்குவமான பெண்ணாக இருந்தா. அந்த பக்குவம் எங்களுக்கிட்ட வரணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்களும் வானத்தில் உள்ள மலக்குமார்களை வீட்டில் இறக்கக்கூடிய பெண்களாக இருக்கணும். ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிகமான பெண்களுடைய நிலைமை எப்படி என்றா, வீட்டுக்குள்ள உள்ள மலக்குமார்களை விரட்டக்கூடிய பெண்களாக நாங்க இருக்கிறோம். எந்த வீட்டுல மியூசிக் இருக்குமோ, எந்த வீட்டுல படங்களுடைய சத்தம் இருக்குமோ, எந்த வீட்டுல போட்டோஸ் இருக்குமோ, எந்த வீட்டுல பாவங்கள் நடக்குதோ, எந்த வீட்டுல தொழுகை இல்லாம இருக்குதோ, அந்த வீடுகள்ல ஷைத்தான் தான் இருப்பான், மலக்குமார்கள் இருக்க மாட்டான். அப்போ ஒரு வீட்டை மஸ்ஜித போல மெயின்டைன் பண்றது ஒரு பெண்ணுக்குரிய பொறுப்பு. அது பஜார போல அழகாக வச்சு பாவங்கள் நடக்கக்கூடிய இடமாக நாங்க ஆக்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த காலத்துல பெண்கள் அவங்களோட வீடுகளை மஸ்ஜித போல வச்சு கொண்டாங்க. யார் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாலும் ஹிதாயத், யார் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாலும் இஸ்லாத்தை தழுவிட்டு போவாங்க. யார் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் ஒரு புதிய ஒரு விஷயத்தை படிச்சுட்டு போவாங்க. ஆறுதல் கிடைச்சிட்டு போவோம். பிரச்சனையிலிருந்து வந்தவருக்கு ஆறுதல் கிடைக்கும். அப்படி ஒரு சூழலை அவங்க வீட்டுக்குள்ள உண்டாக்கினாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்களும் எங்களோட வீட்டு சூழல்களை ஒரு மஸ்ஜிதுடைய சூழலாக மாற்றணும். எங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடாது. எங்களுக்கு மாத வீடா வரக்கூடிய நேரத்துல கூட எங்களோட பிள்ளைகளுக்கு விளங்கணும். எங்களோட உம்மா தொழுந்து கொண்டுதான் இருக்கிறான், எங்களோட உம்மா அமல் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான். ஒரு கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல எவ்வளவு பெரிய முன்மாதிரியா நாங்க இருக்கணும் என்றா, அதானுக்கு முன்னால நாங்க ஒழு எடுத்துட்டு தொழுகைக்கு ரெடியாக இருக்கணும். அதான் சென்றோடனே பெண்கள் முசல்லாக்க போகணும். அதை எங்களை பிள்ளைகள் கண்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கு. அடே உம்மா பாங்க சொன்னோடனே குஷன்ல இருந்து வேலையை நிப்பட்டிட்டு போறா, தின்றது அவசரமா தின்னுட்டு டக்குன்னு முசல்லாக்க போறா. அந்த பெண்ணுடைய பக்குவம் இருக்குது, பிள்ளைகள் கிட்ட ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். அப்ப எங்களுக்கு மாத வீடா வரக்கூடிய நேரத்திலேயும் இன்னும் உம்மா வந்து ரெஸ்ட் எடுக்கிறாவோ பிள்ளைகளுக்கு தெரியா. ஆனா பெரியோர்களே, சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிதாப்ல எழுதுறாங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய கருத்து என்பதாக எழுதுறாங்க, எந்த பெண் மாதவிடாவுடைய நேரத்துல தொழுகையுடைய நேரங்கள்ல மாதவிடாவுடைய காலத்துல தொழுகையுடைய நேரங்கள்ல யாரு 70 இஸ்திக்ஃபார் செய்வாங்களோ, உட்கார்ந்து பக்குவமா 70 இஸ்திக்ஃபார் செய்வாங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 ரக்காத் தொழுந்த நன்மை அல்லாஹ் தஆலா.
அல்லாஹ் உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய அளவுக்கு ஹஜ் உம்ராவுடைய கூலிகளை தாரதாக அஷ்ரஃப் அலி தாலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கூலி! அது ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல இருக்கக்கூடிய காலம், அதுவும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய காலம், அதுவும் தஹஜ்ஜுத் எழும்பக்கூடிய காலம் தான். அந்த காலத்துல கூட நாங்க ஃபஜ்ருடைய நேரத்துல தஹஜ்ஜுடைய நேரத்துல எழும்புறதை நிப்பாட்டக்கூடாது. அந்த நேரத்திலையும் எங்களோட முஸல்லா விரிச்சுதான் இருக்கணும், அந்த நேரத்திலையும் அல்லாஹ் ஜிக்ர் செஞ்சு கொண்டுதான் இருக்கணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட பக்குவங்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு காட்டுவோமோ அந்த அளவுக்கு தான் பிள்ளைகள் கிட்ட தர்பியத் வரும். பிள்ளைகளுக்கு செல்லப்பட்டிருக்குது 7 வயசுக்கு பின்னால நீங்க தொழுவுறதுக்கு ஏவுங்கோ. 10 வயசு ஆகினா பிள்ளைகளுக்கு தொழுவ விஷயத்துல அடிங்க, பிரச்சனை இல்லை. அப்ப 7 வயசு வர காட்டியும் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே செல்றேன் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரும். 7 வயசு வர காட்டி ஒன்றுமே செல்றேன் இல்லையா? கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கிதாபல் எழுதுறாங்க 7 வயசு வர காட்டி நீங்க புள்ளைக்கு அல்லாஹ்வை பத்தி படிச்சு கொடுங்க, அல்லாஹ்வுடைய ரப்பானியத்தை படிச்சு கொடுங்க, அல்லாஹ்வுடைய கத்ர், அல்லாஹ்வுடைய குத்ரத்தை பத்தி படிச்சு கொடுங்க. லுக்மான் ஹக்கீம் புள்ளையில வளர்த்த விஷயத்த, புள்ளைகளுக்கு பேசின விஷயத்த, புள்ளைகளுக்கு நசீஹத் கொடுத்த விஷயத்த அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவாக இறக்கியிருக்கிறான், சூரத்துல் லுக்மான். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ. லுக்மான் ஹக்கீம் அவர் ஒரு நபி இல்ல, நபிமார்களுக்கு ஹிதமத் செஞ்சவர். அவரும் ஒரு கருப்பு, ஒரு அசிங்கமான ஒருத்தர் தான், ஒரு அடிமையாக இருந்த ஒருத்தர் தான். ஆனா அல்லாஹ் பெரிய ஹக்கீமாக, பெரிய ஹிக்மத்துள்ளவராக அல்லாஹ், அறிவாளியாக அல்லாஹ் மாத்தினார். அவர் அவருடைய மகனுக்கு கொடுத்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவாக இறக்கியிருக்கிறார். நபி இல்ல, ஒரு சாதாரண மனிதனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறா இருக்கிறார். சொல்றார், யா புனைய, என்னுடைய அருமை மகனே. குர்ஆன் எங்களுக்கு படிச்சு தருவது நீங்க புள்ளைகளோட எப்படி பேசணும். அடே அப்துல்லா பேரை சொல்லி வா போ இப்படி ரெஸ்பெக்ட் இல்லாம புள்ளைகளுக்கு பேசவானும். நீங்க புள்ளேலுக்கும் யா புனையா, என்னுடைய அருமை மகனே என்று சொல்லுங்க. எப்ப நீங்க இப்படி பேசுவீங்களோ, மகளே மகனே என்று பட்டத்தை பேசுவீங்களோ, உங்களுக்கு புள்ளேலோட வரக்கூடிய கோபம் கொஞ்சம் குறைஞ்சிடும். பேரை சொல்றதுக்கு பார்க்க, பேர் சொல்றது ஆறாமன்னு சொல்லல, பரவாயில்ல. ஆனா குர்ஆன் சொல்லுது நீங்க அழகான முறையில பேசுங்க புள்ளேலுக்கு. யா புனையா லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வோட யாரையும் இணை வைக்க வேண்டாம். சின்ன புள்ள 7 வயசும் இல்ல, அல்லாஹ்க்கு ஷிர்க், அல்லாஹ்வுடைய ஷிர்க்குடைய விஷயங்களை படிச்சு கொடுங்க. இன்ன ஷிர்க லظுலுமுன் அதீம், ஏனென்றா அல்லாஹ்வோட இணை வைக்கிறது இருக்குதே, இது ஆகப்பெரிய அநியாயம் என்பதாக படிச்சு கொடுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லுக்மான் ஹக்கீம் இப்படிதான் புள்ளையில வளர்த்தார். புள்ளையில் வளர்க்கறத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல படிச்சு தாரார். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சின்ன காலத்திலே நாங்க படிச்சு கொடுக்கணும். 7 வயசுக்கு முன்னாலே படிச்சு கொடுக்கணும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்களை. அவன் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ் சலாம், அல் முஃமின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் கஹ்ஹார், அல் வஹ்ஹாப், அர் ரஸாக், அல் ஃபத்தாஹ், அல் அதீம், அல் காபில், அல் பாசித், அல் காஃபில். இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே மஜ்மல அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களை படிச்சு காட்டினாங்க. அல் அவ்வல், அல் ஆகிர், அல் ஸாஹிர், الباطن الوالي المتعالي البر التواب العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الغني المغني المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور جل جلاله. நாங்க இந்த புள்ளைகளுக்கு ஆழமா இல்லாட்டியும் மேலோட்டமா இந்த அகீதாவுடைய விஷயங்களை, அல்லாஹ்வுடைய குத்ரத்துடைய விஷயங்களை, அல்லாஹ்வுடைய சக்தியுடைய விஷயங்களை, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய விஷயங்களை 7 வயசுக்கு முன்னாலே படிச்சு தருவான். அல்லாஹ்வுடைய பயத்தை பாய்க்கு பிடிச்சு தருவான், போலீஸ்க்கு பிடிச்சு தருவான், கருப்பு மாமாக்கு சொல்லுவான், கொளுத்த மாமாக்கு சொல்லுவான். இல்ல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ்வோட யாரையும் சேர்க்க வேண்டாம். மகனே உங்களுக்கு கொடுக்கிறது வாப்பா இல்ல, அல்லாஹ் வாப்பா மூலமாக கொடுக்கிறான். அல்லாஹ் வாப்பா மூலமாக. எனவே வாப்பா கிட்ட எனக்கிட்ட கேட்க வேண்டாம், அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நாங்க கொடுக்கிறது அல்லாஹ் கொடுத்த பிச்சை தான், உனக்கு இதை கொடுங்க. ஃபர்ஸ்டுக்கே உம்மா வாப்பட கண்ணியத்துக்கு முன்னால ரப்புடைய கண்ணியம் புள்ளேலுக்கு முன்னால வரணும். புக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க,
என் தாய் எனக்கு ஈமான் எப்படி படிச்சு கொடுத்தாங்கண்டா, நான் சின்ன காலத்துல மதரசா போயிட்டு குரான் ஓதிட்டு வீட்டுக்கு வரப்போல எனக்கு சரியான பசிக்கும். வந்தோடனே உம்மா பசி என்று சென்னோடனே உம்மா செல்லுவா, மகன் எங்களுக்கிட்ட கேட்கவா, நம்ம அல்லா கிட்ட கேளுவோம். அப்ப நான் என்ன செய்வேன், 2 ரக்காத் தொழுந்துட்டு இருக்க போக்கல உம்மா பின்னுக்கால ரொட்டியை வச்சுட்டு போய்த்துருவான். சலாம் கொடுத்து பார்த்தா பின்னுக்கு ரொட்டி இருக்கும். யாரு கொடுத்தது? அல்லா வந்தான். என் உள்ளத்துல சின்ன காலத்தில் இருந்துச்சு அல்லாதான் எல்லாம் தாரான். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், உம்மா இல்ல. நான் வளமையம் போல தொழுந்து கொண்டிருந்தேன். உம்மா வெளியே போனோம், ஓடி வாரான். இவ்வளவு காலம் அழகான முறையில புள்ளடி ஈமான செஞ்சு கட்டி கொண்டிருந்தேன். இன்றைக்கு என்ன நடக்குமோ தெரியா, ஓடி வாராங்க. மகன் ராகத்தாய்கிறான். புக்தியார் ரஹமத்துல்லா மகன் கேட்டாங்க, புக்தியார் சாப்பிட்டீங்களா? சொன்னாங்க, சாப்பிட்டேன். எப்படி சாப்பிட்டாய்? வளமையை போல நான் 2 ரக்காத் வந்துட்டு அல்லா கிட்ட கேட்டேன். அல்லா ரொட்டியை வச்சிருந்தான். ஆனா இன்றைக்கு உம்மா ரொட்டி வேற நாள போல இல்ல, ரொம்ப ருசியா இருந்துச்சுன்னு சொன்னான். அந்த நாளிலிருந்து புக்தியார் என்ற அவருடைய பேரோட காக்கி என்ற பட்டம் சேர்க்கப்பட்டுச்சு. பாரசீல காக்கி என்று சொன்னா ரொட்டி, பர்ஷியன் லாங்குவேஜ்ல காக்கி என்று சொன்னா ரொட்டி. அந்த நாளிலிருந்து புக்தியார் காக்கி அவருடைய பேர். அல்லா கிட்ட நேரடியாக ரொட்டி எடுத்தவர். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்கட பிள்ளைகளுக்கும் இப்படிதான் நாங்க செல்லணும். மகன் எங்களுக்கிட்ட கேட்க வேணும். விளையாட்டு சாமனம் கேட்டா எங்க அல்லா கிட்ட கேளுங்க, முசல்லா விரிச்சு கேளுங்க, அல்லா கிட்ட கேளுங்க. படுத்திலம்புற நேரத்தை நீங்க பக்கத்துல வைங்க. ஈமான் படிக்க காட்டி கொஞ்சம் தர்பியத்துகளை செய்யுங்க. அல்லா உங்களோட மகன் அல்லா ஒரு வழியாக மாற்றுவான். அல்லா கிட்ட கேட்கக்கூடிய பிள்ளைகளாக மாத்துங்க. எங்களுக்கிட்ட கேட்க வாப்பாவை நம்பி உம்மாவை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகள் அல்ல, அல்லாவை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளாக மாத்துங்க. இத லுக்மான் ஹக்கீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்தான். யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யாதி பிஹல்லாஹ். என்னுடைய அருமை மகனே, நீ செய்யக்கூடிய ஒரு கடுகளவு சிறிய விடயமா இருந்தாலும் சரி, நீ மலைகளுக்கு மேலேயோ வானத்திலேயோ பூமியிலேயோ எங்க செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். கியாமத்துடைய நாள் அந்த விஷயத்தை உனக்கு முன்னால கொண்டு வருவான். லுக்மான் ஹக்கீம் சின்ன காலத்துல போட்டதே யாரோட பயத்தை? அல்லாஹ்ட பயத்தை. நீ எந்த துனியா தொங்கலுக்கு போயிட்டு எதை செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எப்ப நாங்க எங்களோட புள்ளையில இப்படி வளர்ப்போமோ அந்த புள்ளேல் ஒரு நாளும் களவுல போயிட்டு சிகரெட் குடிக்க மாட்டாங்க, உம்மக்கு தெரியாம போயிட்டு பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்? புள்ளேல் உள்ளத்தில் இருக்குது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இது 7 வயசுக்கு முன்னால நாங்க உண்டாக்கணும். 7 வயசுக்கு முன்னால. எப்ப 7 வயசு வர காட்டியும் இந்த தர்பியத்தை கொடுத்து வந்து 7 வயசுல இவ்வளோ சக்தி வாய்ந்த அல்லாஹ்க்கு நாங்க சுஜூத் செஞ்சா நல்லமே மகனே என்று சொன்னா சும்மே சுஜூத் செய்வார். 7 வயசுக்கார காட்டி ரப்ப பத்தியே தெரியா. 7 வயசுக்கு பிறகு சுஜூத் செய்ய சொன்னா செய்வானா? 10 வயசு செய்வானா? இனி பெருசா என்ன போற தொழுகை இல்ல பிள்ளைக்கு. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க தான் எங்கட புள்ளையில மாத்தணும். எங்கட புள்ளைகளுக்கு அந்த சூழலை நாங்க தான் உண்டாக்கணும். யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர். என்னுடைய அருமை மகனே, லுக்மான் ஹக்கீம் சொல்றார், என்னுடைய அருமை மகனே, அகிமிஸ் ஸலாத, தொழுகையை நிலைநாட்டுங்கோ. வஅமுர் பில் மஅரூஃபி, நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு ஏவுங்கோ. வன்ஹா அனில் முன்கர், பாவங்களை விட்டும் அடுத்தவங்களை தடுத்துடுங்க. சின்ன காலத்திலே புள்ளைகளுக்கு தொழுகையுடைய விஷயங்கள், நன்மையை ஏவுற விஷயங்கள், தீமையை தடுக்கிற விஷயங்கள், புள்ளேலுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்றது தெரியா. புள்ளேலுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்றது படிச்சு கொடுக்கணும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஸ்கூலுக்கு புள்ளேல் போக்கல சொல்லணும், மகனே இன்றைக்கு என்னென்ன துவாக்கள் சாப்பாட்டுடைய நேரத்துல நீ பாடமாக இருக்கிறாயோ அதை ஒரு 10 பேருக்கு சொல்லிட்டு வாங்களே. நன்மையை ஏவ பழக்குங்க. எப்ப இன்டர்வல் கிடைக்குமோ அந்த விஷயங்களை புள்ளேல் அடுத்தவங்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க. எங்களோட உம்மா எனக்கு இப்படி படிச்சு தந்தாங்க, இந்த துவா ஓதினா இவ்வளவு நன்மை கிடைக்குமாம், இப்படி ஓதினா இந்த நன்மை கிடைக்குமாம். புள்ள படிச்சு கொடுத்து வந்த பிறகு ஆஃப்டர் ஸ்கூல் வந்தா கேளுங்க, மகன் இந்த துவாவை எத்தனை பேருக்கு படிச்சு கொடுத்தீங்க? நான் 10 பேருக்கு படிச்சு கொடுத்தேன் உம்மா. மாஷா அல்லா, மாஷா அல்லா. வன்ஹா அனில் முன்கர், பாவங்களை விட்டு அடுத்தவங்களை தடுத்துருங்க. இந்த விஷயத்த பிள்ளைக்கு படிச்சு கொடுங்க. மகன் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போனா நீங்க ஒரு பிள்ளைக்கு இல்லாட்ட 2 பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். என்ன? மியூசிக் கேட்டா மௌத்துடைய நேரத்துல களிமா வராது, உள்ளத்துல முனாஃபிக்தனம் வரும், சொர்க்கத்துல அல்லாஹ் குர்ஆன் ஓதுறது கேட்க இல்லாம பேசிடும், வாழ்க்கையில பரக்கத்து இல்லாம பேசிடும், வீட்டுக்குள்ள ஷைத்தான் வந்துடுவான். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு புள்ள கிட்ட கேளுங்க, மகனே எத்தனை பேருக்கு சொன்னீங்க? நான் 5 பேருக்கு சொன்னேன் உம்மா, அவங்களும் இதுக்கு பிறகு மியூசிக் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னான்.
சின்ன காலத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் பாவத்திலிருந்து அடுத்தவங்களை தடுக்கக்கூடிய விஷயங்களை படிச்சு கொடுங்க. அந்த புள்ள பெருசாகி அடுத்த